எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் ரிசல்ட் ஏதேனும் புரட்சியை ஏற்படுத்தும் போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அப்படி ஏதேனும் ஒரு புரட்சி ஏற்படுமா? கட்டாயமா புரட்சி ஏற்பட்டுருச்சுன்னு நான் சொல்ல வரேன். இவ்வளவு ஸ்ட்ராங்கான தேர்ட் பிளேயர் இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் பார்த்ததுல எம்ஜிஆருக்கு பிறகு இதுவரை யாருமே வந்து இல்லையே. அண்ணன் சீமான் வந்து இத்தனை தேர்தலை போட்டிட்டு 2016 இருந்து ஒரு சட்டமன்றம் ஒரு பாராளுமன்றம் விடாம போட்டிட்டு இப்போன தேர்தலில் அங்கீகாரம் வாங்கியிருக்கிறார். இவர் முதல் தேர்தலில் அங்கீகாரம் வாங்கிடுவார். கடும் போட்டின்னு சொன்னீங்க. ஆமா. ஆனா ஒன் சைடடா இருக்கிற மாதிரி தெரியுது. எக்ஸிட் போல்ல மேஜரா 70% விட்ட அத்தனை நிறுவனங்கள்லயே 70% டிஎம்கே டைரக்ஷன் இருக்குமே. இல்லங்க, ரிசல்ட்டே டிஎம்கே வரட்டும், நான் திருத்திக்கிறேன். நீங்க அதாவது அவங்க ஒரு வேலை பார்த்துருக்காங்க, நான் ஒரு வேலை பார்த்துருக்கேன். மேட்ச் முடியட்டும், நீங்க மேட்ச் முடியணும், நீ ஜெயிச்சுருவ என்ன புரியலையே. ஆஃப்டர் போலிங் முழுக்க டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்ற மாதிரி கிரவுண்டு தெரியுதே சார். பேச்சு அதுதான். யாரு கேட்டாலும் டிவி கேக்குன்னு ஓட்டு போடுறாங்கன்னு சொல்றதும் டிவிகே வெர்சஸ் டிஎம்கே ரெண்டுமே வந்து ஒரு பிம்பம் தான். ஏடிஎம் கலெக்ஷன் இருக்கிறவங்க சரி, டிஎம்கே எல்லாரும் அவங்க ஓட்டு போட்டு வேலையை பார்க்க போயிட்டாங்க. இந்த டிவிகேல இருக்கிறவங்க வந்து ஓட்டு போட்டேன் ஆகும். இப்பதான் வந்து முதல் முறையா வேற மாத்தி போட்டிருக்காங்க. அந்த எக்ஸைட்மெண்ட் அவங்களுக்கு ஜனநாயகன் படம் வரல, அதனால இதையே ஒரு படம் மாதிரி பார்த்தாங்க. அந்த அலப்பற அந்த சவுண்டால அதிமுகவை பின்னுக்கு தள்ளி விட்டதா அப்படின்னு பிம்பம் காட்டுது. அது ரிசல்ட் அப்படி இருக்காது நான் நம்புறேன். சென்னையில எனக்கு தெரிஞ்சு எல்லா தொகுதியுமே மொத்தமா அள்ளிட்டாங்க டிஎம்கே போன முறை. இந்த முறை எல்லாருமே பதட்டத்தில் இருக்காங்க. எனக்கு தெரியும் எல்லாருமே பதட்டத்தில் இருக்காங்க. ஏன்னா அது வந்து ஒரு கடுமையான போட்டி ஏற்படுச்சு. சென்னையிலையும் வட மாவட்டங்களையும் டிவிக்கு பயங்கரமா பெனட்ரேட் ஆயிடுச்சு. அப்ப அது திமுகவுக்கு மட்டும் இல்ல, அதிமுகவுக்கு ஒரு கவலை ஏற்படுது. தொங்கு சட்டசபைன்னு எல்லாம் பேசுறாங்க சிலர். அந்த மாதிரி எல்லாம் வர வாய்ப்பு இருக்கு. ஒரு கட்சிக்கு 118 சீட் கிடைக்காது, அதான் தொங்கு சட்டசபை. அது அப்படிதான் நடக்கும் நான் நம்புறேன். ஒரு கூட்டணிக்கு கிடைச்சிரும் நான் சொல்லுவேன், வேற ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் 2006 திமுகவுக்கு 118 கிடைக்கவே இல்லை கடைசி வரைக்கும். 2006 to 2018 கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை. கோலிஷன் கவர்மெண்ட், அதாவது கூட்டணி ஆட்சியா தான் இருக்கிற வாய்ப்பு அதிகமா. 90% அப்படிதான் நான் நினைக்கிறேன். டிவிகேவுக்கு எத்தனை சீட் கிடைக்கும் சார்? நான் தெளிவாக சொன்னேன், 20% வாக்குகள். எனிவேர் பிட்வீன் 15 to 20 சீட் வந்து 7, 8, 6 இதுக்குள்ள சிங்கிள் டிஜிட் தான். 10 வர மாட்டாங்க நான் சொல்லியிருக்கேன். டிவிகே எதிர்கட்சியா ஆளுங்கட்சியா வருமா? 2026 ஆட்சி மாற்றம் இருக்குமா இருக்காது? இருக்கும் நினைக்கிறேன். நாங்க சொன்ன கணக்குப்படி 2016 ரிப்பீட் அல்லது ரிவர்ஸ். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்கள் அவருமே கேட்போம். வணக்கம் பாண்டே சார், எப்படி இருக்கீங்க? காட்ஸ் கிரேஸ்ங்க, நல்லா இருக்கு. மகிழ்ச்சி சார். ரிசல்ட்டுக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்கு. நம்ம எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் ரிசல்ட் ஏதேனும் புரட்சியை ஏற்படுத்தும் போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அப்படி ஏதேனும் ஒரு புரட்சி ஏற்படுமா? கட்டாயமாக புரட்சி ஏற்பட்டுருச்சுன்னு நான் சொல்ல வரேன். நான் வந்து ஏற்கனவே நீங்கள் சொன்னதை கவனிச்சிங்கன்னா, ரிசல்ட் என்ன வந்திருக்கு, என்ன வரப்போகுதுங்கிறது நம்ம பார்ப்போம். எக்ஸிட் போல் பற்றி நீங்கள் கேட்பீங்க, நானும் சொல்கிறேன். ஆனால் ஒரு விஷயம்னா, இவ்வளோ ஸ்ட்ராங்கான தேர்ட் பிளேயர் இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் பார்த்ததில்ல. எம்ஜிஆருக்கு பிறகுனா பல முறை பதிவு 77 தான் வந்து ஒரு வலுவான மும்முனை காங்கிரஸ் இருந்துச்சு, திமுக இருந்துச்சு, அதிமுக உருவாயிருந்துச்சுன்னா ஒரு மும்முனை போட்டி இருந்துச்சு. யார் வர போகிறாங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. அந்த மாதிரி வந்து அதற்கு பிறகு வந்து ஸ்ட்ராங்கான தேர்ட் ஃபோர்ஸ் நம்ம பார்க்கல. நம்ம மக்கள் நல கூட்டணியோ தேசிய ஜனநாயக கூட்டணியோ, அதாவது ஏடிஎம்கே இல்லாமல் ராமதாஸோ மதிமுகவோ இது மாதிரி பலர், தேமுதிகவோ இது மாதிரி பலர் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் இவ்வளவு ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருந்ததில்லை. அதனால் நிச்சயமாக இந்த எலெக்ஷன் புரட்சி தான். அதனால தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்தியா முழுக்க எல்லாருமே எக்ஸிட் போல் நடத்தியிருக்காங்க. இதில் நான் 5 ஸ்டேட்டில் 4 ஸ்டேட்டுக்கு எல்லாரும் ஒரே கருத்தான் சொல்லியிருக்காங்க. வெஸ்ட் பெங்காலில் கடும் போட்டி, யார் வருவான்னு யாரும் தெரியும். எல்லாரும் கடும் போட்டி தான் சொல்லியிருக்காங்க. யாராவது ஒருத்தர் வந்து 292 சீட்டில் 280 சீட்டு பாஜக எடுக்கணும், திரிணாமுல் எடுக்கணும், யாருமே சொல்லிக்கல. அஸ்ஸாமில் பாஜக திரும்ப வருது, கேரளாவில் காங்கிரஸ் ஆட்சியை பிடிச்சிருது, புதுச்சேரியில் என்டிஏ கூட்டணி தொடருது. இது 4 வந்து யூனிஃபார்மாக எல்லாரும் சொல்லியிருக்காங்க, மாற்றி யாரும் சொல்ல. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் 10, 12 வந்து நிற்கிது. இன்னைக்கு காலையில் ஒருத்தர் காட்டினார், எனக்கு வந்து ஏடிஎம்கே ஜெயிக்குதுன்னு போட்டு ஒருத்தர் காட்டினார். இன்னைக்கு இப்படி மாறி மாறி வந்து 10, 12 வந்திருக்கு. ஒரு 7, 8 வந்து டிஎம்கே சொல்லுது, ஒரு 3, 4 வந்து இப்போ ஏடிஎம்கே சொல்லுது, 1, 2 டிவிகேவும் சொல்லுது. அப்போ இவ்வளவு குழப்பத்துக்கான காரணம் என்ன நீங்க வச்சீங்கன்னா, இந்த ஸ்ட்ராங்கான தேர்ட் பிளேயர் தான். அதனால ஆல்ரெடி இது ஒரு புரட்சி தான், அது ஒன்றும் குழப்பமே இல்லை. இனி புதுசாக ஒன்று ஏற்பட வேண்டியதில்லை, புரட்சி ஏற்பட்டுருச்சு. ஆனால் இந்த தேர்ட் பிளேயரால செகண்ட் பிளேஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸோ
அந்த லெவல்லாம் இடம் பிடிக்க முடியாது, சீட் கன்வர்ஷன் கூட வராதுன்னு கூட திரு பாண்டே சொல்லியிருக்கீங்க. நான் வந்து இப்பயும் திரும்பி சொல்லிடுறேன், நீங்க வந்து மாத்தி யோசிச்சு சொல்லிடாதீங்க. ஏன்னா உங்களுடைய வார்த்தை என்னோட போட்டா நான் ஒத்துக்க முடியாது. நான் என்ன சொல்லியிருக்கேன், பலமுறை சொல்லியிருக்கேன், திரும்பி சொல்லியிருக்கேன். நீங்க எப்ப எடுத்து போட்டுருக்கேன், இதுக்காகவே நான் என்ன பண்ணேன், நானா வாழ்க்கை வந்து மம்படியா வாழ்க்கை ட்ரெயின்ல ஏறி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, விஜய் பற்றி இதுவரை பாண்டே சொன்னதே எடுத்து போட்டுவிட்டேன். சரி, நாளைக்கு வந்து யாராவது நீ எப்படி சொன்னி எப்படி சொல்லி சண்டைக்கு வரக்கூட நானே எடுத்து உங்களுக்கு கண்டனா தேடணும் எடுத்து போட்டு. அப்போ என்ன சொல்லியிருக்கிறேன், இப்போ அறிமுகத்தில் சொன்னது போல தமிழ்நாட்டில் இதுவரை காணாத மிகப்பெரிய மூன்றாவது சக்தியாக விஜய் இருக்கிறார், எந்த குழப்பமும் இல்லை. அட்லீஸ்ட் 15% 20% ஓட்டு மினிமம் கேரண்டி எடுப்பார், அதில் எந்த குழப்பமும் இல்லை. சிங்கிள் டிஜிட் தாண்டாது, அதாவது 9 வரைக்கும் வரலாம், 10 தாண்டாது. இதுதான் சொல்லி 4, 5, 6 வரலாங்கிற என்னுடைய கணிப்பு. முன்ன பின்ன போச்சுன்னா வரலாமே தவிர 10 தாண்டாதுன்னு அது இப்போ வரைக்கும் நான் மாற்றிக்கவே இல்லை, அப்படியே தான் அந்த இடத்துல இருக்கிறேன். இதில் நான் வருது இதுக்கு முன்னாடி ஏதாவது மாற்றி சொல்லியிருந்தேன் சொல்லுங்கள் சார். இல்லை சார் முந்தானத்து வேற மாதிரி சொன்னீங்க, நான் அதே தான் ஜனவரி மாதத்துலேருந்து நான் எடுத்து போட்டிருக்கேன். நான் என்ன சொல்லியிருக்கேன், ஜனவரி மாதத்துல இதுக்கு மேலே உங்களுக்கு தேவையில்லை. ஜனவரி மாதத்துல அலையன்ஸ் இல்லாமல் விஜய் வந்து பாஜக கூட அதிமுக போக மாட்டாருங்கிறலாம் அப்புறம் தான் உருவாச்சு. தேமுதிக சேர்ந்தது எல்லாமே அப்புறம் தான் இருந்துச்சு. ஸோ ஜனவரி மாதத்துல எடுத்து போட்டிருக்கேன். நான் என்ன பேசியிருக்கேன், அதில் இந்த கருத்தை நான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். இப்பயும் அதே கருத்தில் நிற்கிறேன். தேர்ட் ஃபோர்ஸ் இவ்வளோ பலமா இருக்கிறத நான் பார்க்குறேன்னு சொல்றீங்க. ஆனா என்ன இதனால அவங்களுக்கு என்ன பலன், இதனால மற்றவர்களுக்கு என்ன ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கு? என்ன இப்படி சொல்றீங்க, அவங்களுக்கு என்ன பலன்னு கேட்டுவிட்டீங்க. தமிழ்நாட்டில் வந்து இப்போ வந்து படுத்துக்கிட்டே ஜெயிக்க போறோம் 200 சீட்டு உத்தரவாதம்னு இருந்த திமுகவுக்கு இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. நம்ம பேசிக்கிற தருணத்துல கவலைப்பட வேண்டாம், நம்ம வந்து எப்படியா இருந்தாலும் நம்ம வெற்றி பெற போது உறுதி, நம்ம வந்து நம்முடைய வெற்றி தொடரும் 2.0 வந்து நம்ம பண்ண போறோம்னு சொல்லியிருக்காரு. அதாவது கவலைப்படாதீங்க, கேரண்டியா நம்ம வந்துருவோம் இடத்துல. அதிமுக தாவேகா மாதிரி ஒரு கட்சி இல்லைன்னு அதிமுக வேலை பார்த்துருக்க வேண்டியதே இல்லை. அவ்வளோ ஆன்டி இன்கம்பன்சிக்கு நான் பலமுறை சொல்லியிருக்கேன். அது ஆட்டோமேட்டிக் அப்படி சப்ஜான லட்டு மாதிரி போய் ஏடிஎம்கே அலைன்ஸ் தான் விழுந்திருக்கணும். அங்கேயும் பிரியுது. அப்போ எல்லாருமே யார் வெற்றி பெறுவார்கிற கேள்வி எழுப்பிட்டாங்க. ஆன்டி இன்கம்பன்சி நான் சொல்லிட்டே வரக்கூடிய இருந்துச்சு, 100% இருந்துச்சு அப்படின்னா அதிமுக கம்ஃபர்ட்டாக ஜெயிக்கணும். ஆன்டி இன்கம்பன்சி இல்லை, மக்கள் நல திட்டங்கள் தான் சூப்பராக விட்டுக்கணும், முதலமைச்சர் சொல்ல மாதிரி டிஎம்கே கம்ஃபர்ட்டாக ஜெயிக்கணும். இப்போ யார் ஜெயிக்க வரனா கம்ஃபர்ட் யாருக்குமே இல்லையே. அப்போ அதுதான் இந்த 3வது அடி வந்து இவ்வளோ ஃபோர்ஸாக இருக்குங்களோ இவ்வளோ பலன் இதுதான். அவங்களுக்கு என்னென்ன, இது வரைக்கும் டைரக்டா தமிழ்நாட்டுடைய 3rd லார்ஜஸ்ட் பார்ட்டி ஆக போறாங்க. முதல் தேர்தலையே 3rd லார்ஜஸ்ட் பார்ட்டி இதுவரை யாருமே வந்து இல்லையே. அண்ணன் சீமான் வந்து இத்தனை தேர்தலை போட்டிட்டு 2016 இருந்து ஒரு சட்டமன்றம் ஒரு பாராளுமன்றம் விடாம போட்டிட்டு போன தேர்தலில் அங்கீகாரம் வாங்கியிருக்கிறார். இவர் முதல் தேர்தலில் அங்கீகாரம் வாங்கிடுவார். இது வந்து உங்களுக்கு வந்து அவருக்கு என்ன பலன்னு கேட்டான்னு அர்த்தம் இல்ல, அது தேர்ட் பிளேஸ் தான் நீங்க நிறுவிட்டீங்க, அவ்வளவுதான் நான் நினைக்கிறேன். நானும் தேர்தல் ஆணையரா தேர்தல் இவங்களா அர்ச்சனா பட்நாயக்கா நான் வந்து சொல்றேன், நான் சொல்ல நடந்துச்சு இல்ல. இவ்வளவு பெரிய மாஸ் க்ரௌட வச்சுக்கிட்டு அது வாக்குகளா பதிவாயிருக்குன்னு நம்மளால அனுமானிக்க முடியுது. ஆனாலும் அவங்களால வாக்கு வாங்கி இருக்கிறாருங்கிறது கண்கூடான உண்மைங்க, அதுல குழப்பம் இல்லைங்க. 80 லட்சத்துல இருந்து 1 கோடி ஓட்டு வாங்க போறாருங்க. 80 எனிவேர் பிட்வீன் 80 lakhs to 1 crore, எனிவேர் பிட்வீன் 15 to 20%. இது நடக்க போகுது, அதுல குழப்பம் இல்ல. இதுக்கு மேலன்னா எவ்வளவுங்கிறது தான் 4 பேர் டிபேட் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர இது நடக்க போகுதுங்கிறதுல யாருக்கும் நீங்க வந்து இந்த கருத்து கணிப்பே நீங்க வச்சுக்கோங்களேன். எந்த கருத்துக்களை போஸ்ட் போலோ எக்ஸிட் போலோ முன்னாடி ப்ரீ போலோ யாராவது ஒருத்தர் வந்து அவர் வந்து ஒரு 15% கீழே வாங்குவான்னு சொல்லியிருக்காங்களா சொல்லுங்க. யாராவது ஒரே ஒரு கணிப்பு ஒண்ணு அவர் 8% தான் வாங்குவாரு, சீட்ல வேரி ஆகலாம். ஆனா வந்து விஜய் கட்சி தாவேகா வந்து 5% தான் வாங்குவோம், 8% தான் வாங்குவோம், டெபாசிட் கூட வாங்க யாராவது சொல்லியிருக்காங்களா பாருங்க. அப்போ வந்து மினிமம் அஷ்யூர்டு நமக்கு சில விஷயங்கள் கிடைக்குது. அந்த அடிப்படையில் 100 முறை சொல்லிட்டு வரேன் நான். ஒரு 15% வாங்குவார். 80 லட்சத்து 1 கோடி முதல் எலெக்ஷன்ல 80 லட்சத்து 1 கோடிக்கு சாதாரண 4 கோடி 60 லட்சம் வாக்கு போலாயிருக்கு, 5 கோடி 60 லட்சம் வாக்கு இருக்குது. அப்போ வந்து 80% போல 85% போலாயிருச்சு. 85% 20% மேல எடுக்க போறாரு. அப்சல்யூட்லி கிரேட். ப்ரீ போல்ல இவ்வளோ அதிகமா பேசல, ஒரு 15 to 20% பேசியிருக்கோம், ஒரு சிலர் பேசியிருக்கோம். இப்போ வரைக்கும் நான் அதே தான். ஆனாலும் இப்போ ரொம்ப உச்சத்துல போயிட்டு இருக்கிற மாதிரி அது வந்து அவங்க ஓக்கலா இருக்கிறதுனால நான் நினைக்கிறேன். திரும்ப சொல்றேன், விஜய் ஆட்சியை பிடிச்சாருன்னா விஜய் ஆட்சியை பிடிச்சாருன்னு சொல்ல போறேன். நீங்க தான் மாதிரி சொல்ல போறீங்களா? இல்ல, விஜய் முதலமைச்சர் ஆனாரு, 11 மணிக்கு வந்துருச்சுங்க, விஜய் தாவேகா வந்து 120 சீட் ஜெயிச்சுன்னா நம்ம எல்லாருமே தாவேகா வெற்றி 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 வரலாற்று சிறப்பு வாய்ந்த வெற்றி தான் சொல்ல போறோம். உங்களுக்கு வருத்தம் வந்தாலும் நீங்க அதை சொல்லித்தான் வேற வழியில், அதான் செய்தி. எனக்கு வருத்தம் வந்தாலும் நான் சொல்லித்தான் செய்தி, ஏன்னா அது நியூஸ், அது வேற வழியில். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், என்னுடைய கணக்கில் நான் உறுதியாக இருக்கேன். நாங்கள் வந்து இது வரைக்கும் நாங்கள் பண்ண 4 சர்வேல எலெக்ஷன் விட்டு நாங்கள் பண்ண 4 சர்வேல நாங்கள் வந்து இந்த ஒரு தப்பு பண்ணிட்டோமே நாங்கள் எதுவுமே நினைக்கல. நாங்கள் எல்லாமே சரியாக தான் நாங்கள் பல முறை ரீசெக் பண்ணோம். நீங்கள் உங்களை போலவே எல்லாருமே எக்ஸிட் போல் வந்த பிறகு நாங்கள் எங்களுடைய எக்ஸசைஸ் திரும்ப நீங்கள் ஒர்க் பண்ணோம். இப்போ ஏதாவது தப்புன்னு இருக்குமா பாரு, ஏதாவது இங்கேருந்து வந்திருக்கு, இங்கே எங்களுடைய செஃபாலஜிக்கல் டீம் ஃபுல்லாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி எப்பா இவர் இப்படின்றார் போய் பார்த்து திரும்ப உட்காந்துருக்கும். இல்லை சார் சரியா இருக்கே சார், இல்லை ஓகே ரைட் பண்ணும். அப்போ வரட்டும், அவங்க சொன்ன சரியா நாங்கள் சொன்ன சரியாங்கிற இடத்துல போல நாங்கள் எங்கள் கணக்கை சரியா போட்டுருக்கோம். வி ஆர் ஹானஸ்ட். உங்க கணக்கு சரியா சார்? ஆமா, வி மே ரைட் வி மே ராங், வி ஆர் ஹானஸ்ட். கடும் போட்டின்னு சொன்னீங்க. ஆமா, ஆனா ஒன் சைடடா இருக்கிற மாதிரி தெரியுது. எக்ஸிட் போல்ல மேஜரா 70% விட்ட அத்தனை நிறுவனங்கள்ல 70% டிஎம்கே டைரக்ஷன் இருக்குமே. இல்லங்க, ரிசல்ட்டே டிஎம்கேன்னு வரட்டும், நான் திருத்திக்கிறேன். நீங்க அதாவது அவங்க ஒரு வேலை பார்த்துருக்காங்க, நான் ஒரு வேலை பார்த்துருக்கேன், மேட்ச் முடியட்டும்.
நீங்க மேட்ச் முடியணும், நீ ஜெயிச்சுருவ என்ன புரியலையே. டைரக்ஷன் தெரியுது இல்ல நமக்கு. தெரியல. நீங்க கடும் போட்டின்றதுல ரொம்ப அழுத்தமா நான் இருக்கீங்க. கடும் போட்டிங்கிற என்னன்னா இப்போ மாத்திக்கவே இல்லை. நான் சொன்னேன் என்னுடைய எக்ஸசைஸ் நான் திரும்பி ரீஒர்க் பண்ணேன். எனக்கு எங்கேயுமே தப்பு நடந்த மாதிரி தெரியல. 130 100 2016 ரிப்பீட் அல்லது ரிவர்ஸ், இதுல நான் உறுதியா இருக்கேன். அதுதான் கடும் போட்டின்னு சொன்னேன். நாங்க வந்து அனலிட்டிக்கலா போட்டதுல கூட 103 டிஎம்கே 102 ஏடிஎம்கே 29 எங்களால் முடிவு எடுக்க முடியல. அவங்க மக்கள் முடிவு எடுத்திருக்காங்க. இதுதான் நான் நிக்கிறேன். எனக்கு இப்போ வரைக்கும் நான் அதில் மாத்திக்கல. எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு பக்கமா 180 சீட்டு யாருக்காவது ஒரு வாரம் எடுத்தாலும் டிஎம்கே ஜெயிக்கலாம். நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் டிஎம்கே ஜெயிக்காத நான் சொல்ல வரல, நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் என்னோட கருத்து கணிப்பு நீங்க பாத்துக்க 4% அட்வான்டேஜ். நான் வந்து அந்த கருத்து கணிப்பில் சொல்லியிருப்பேன். இதற்காக அதிமுக வெல்கிறது என்று உத்தரவாதம் அல்ல. இது அந்த திசையை, இப்ப நீங்க பயன்படுத்தல அந்த வார்த்தை நாங்கள், இது அந்த திசையை காட்டுகிறது. ஏன்னா 4 சர்வேல எங்களுக்கு வந்து டிவிக்கு 20% சால்டா நிக்குது. ஒரு சர்வேல ஃபர்ஸ்ட் சர்வேல டிஎம்கே 3% எட்ஜ் எடுத்தது. அடுத்த 3 சர்வேல ஏடிஎம்கே 3% எடுக்குது. லாஸ்ட் சர்வேல ஏடிஎம்கே 4% எடுக்குது. இது எங்களுக்கு டைரக்ஷனை காட்டுது. அதை நான் ஓப்பனா சொன்னேன். அதுக்கப்புறம் நாங்க அனலிட்டிக்கலா உட்காந்து நாங்கள் நம்பர் போடுறோம். நம்பர் போடும்போது 103 102 29 அதை நான் ஓப்பனா தான் பப்ளிக்ல தான் போட்டிருக்கேன். நான் ஒன்றும் ஒளிச்சு வச்சு பண்ணல. நாங்கள் வந்து இல்லைன்னு சொல்லி ட்வீட்டை டெலிட் பண்ணலையே. ஆஃப்டர் போலிங் முழுக்க டிஎம்கே vs டிவிகேன்ற மாதிரி கிரவுண்டு தெரியுதே சார். பேச்சு அதுதான். யாரு கேட்டாலும் டிவி கேக்குன்னு ஓட்டு போடுறாங்கன்னு சொல்றதும் டிவிகே vs டிஎம்கே ரெண்டுமே வந்து ஒரு பிம்பம் தான். ஏன் அப்படின்னா அதிமுக வழக்கமா ஓட்டு பண்ணி ஒரு பேச்சு வச்சுக்கல. நீங்க ஏடிஎம்கே டிஎம்கே டிவிகே 3 கட்சியும் விட்டுருங்க. களத்துல காங்கிரஸ், பாஜக, விசிகே, தேமுதிக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இப்படின்னு பாமக பல கட்சி இருக்கா. இத்தனை கட்சிக்கு ஒரு ட்வீட்டாவது ஒன்னா பார்த்துருக்கீங்களா நீங்க? ஏதோ நான் வந்து பாமக ஐயா வெல்ல போகிறார், சின்ன ஐயா வெல்ல போகிறார், கேப்டனுடைய ஆத்மா வந்து சாந்தி அடைறதுக்கு 11 சீட் ஜெயிக்க போறோம், அம்மா மக்கள் மட்டும் அத்தனை ஜெயிக்கும், யாரா ஒருத்தருக்கு பாத்தீங்களா நீங்க? நான் 3 பிரதான கட்சி விட்டுருங்க, ஏடிஎம்கே டிஎம்கே டிவிக்கே விட்டுருங்க. எந்த கட்சிக்காக பாத்தீங்களா? ஏன்னா இவர்கள் எக்ஸிஸ்டிங் கட்சி. அவங்க எல்லாம் ஓட்டு போட்டு அடுத்த வேலையை பார்க்க ஏடிஎம்கே சார். அதைத்தானே சார் நான் வரேன். அது இந்த 3 கட்சி தவிர நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு முதல்ல சொல்றேன். இந்த எல்லா கட்சியும், அதாவது ஏடிஎம்கே அலைன்ஸ்ல இருக்கிறவங்க சரி, டிஎம்கே எல்லாரும் அவங்க ஓட்டு போட்டு வேலையை பார்க்க போயிட்டாங்க. இந்த டிவிகேல இருக்கிறவங்க வந்து ஓட்டு போட்டேன் பாவம். இப்பதான் வந்து முதல் முறையா வேற மாத்தி போட்டிருக்காங்க. அந்த எக்ஸைட்மெண்ட் அவங்களுக்கு ஜனநாயகம் படம் வரல. அதனால இதே ஒரு படம் மாதிரி பார்த்துட்டாங்க. படத்துல பாருங்க பின் எடுக்கிறோம் பாருங்க வந்து நின்றாங்க. அப்ப அது ஒரு ஓக்கலா இருக்கு. அப்ப ஓக்கலா இருக்கும்போது அவங்க உங்களுக்கு தெரியும் விஜய் அவர்களுடைய தாவேகா வந்து சோசியல் மீடியால ரொம்ப ஸ்ட்ராங். எப்பயுமே அதுல இருந்து குழப்பமே இல்லை. ஏன்னா அஜித் கூட சண்டை போட்டு ஃபுல்லா ட்ரெயின் ஆயிருக்காங்க. ஃபுல்லா விர்ச்சுவல் வாரியர்ஸ். அதனால தான் அவர் என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தார். அவர் பல மேடையில் பேசி பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான. அதற்கு அந்த இணையால் அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் ரொம்ப ஸ்ட்ராங். அதான் எல்லாரும் திட்டுவாங்க, 200 ரூபா ஊபி எல்லாம் திட்டுவாங்க. பார்த்தீங்கன்னா அது என்னன்னா அவங்க ஸ்ட்ராங் அப்படிங்கிறத அவங்க போட்டு பயங்கரமா காலி பண்ணுவாங்க போது சோசியல் மீடியா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங். அப்ப இதுவும் சண்டை போடுற மாதிரி தோணுச்சு. கம்பேரிட்டிவ்லி ஏடிஎம்கே ஐடிவிங் கம்மி. ஓகே. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பிஜேபி ஐடிவி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அது வந்து ஏடிஎம்கே அலைன்ஸ் போட்டப்போ அதுவும் பேசாம அமைதியாச்சு. நமக்கு இப்போ 9 ஏடிஎம்கே பார்த்து. அதனால ஏடிஎம்கே அலைன்ஸ்ல என்டிஏல வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து சரியா வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகல. இந்த 2 எஸ்டாப்ளிஷ் ஆனால போட்டு எப்படி வெறும் ஐடிவிங் அந்த சோஷியல் மீடியா அந்த ஒரு மதிப்பீடு வச்சே சொல்ல முடியுமா? ஏன்னா அந்த ஒர்க்கில் அந்த அலப்பற அந்த சவுண்டால அதிமுகவை பின்னுக்கு தள்ளி விட்டதா அப்படின்னு பிம்பம் காட்டுது. அது ரிசல்ட் அப்படி இருக்காது நான் நம்புறேன். திரும்ப நான் சொல்றேன், ரிசல்ட் வந்ததுதான். அதிமுக 3,000 பிடிச்சா நான் என்ன சொல்றேன், எங்களுக்கெல்லாம் முதலமைச்சர் எடப்பாடி தான் நான் சொல்ல முடியுமா? யாருக்கா இருந்தாலும் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தானே முதலமைச்சர். நான் திடமா நம்புறேன் ஏடிஎம்கே வந்து முதலிடம் பெறும் அப்படின்னு. எங்களுடைய கணக்குகளின் அடிப்படையில், என்னுடைய ஆசையின் அடிப்படையில் இல்லை. அது மீறி வந்துச்சுன்னா மீறி வந்ததுதான். அதனால வந்து 3,000 தள்ளப்பட்டுச்சா 2,000 தள்ளப்பட்டுச்சா நாங்க அப்படி நம்பல. எங்களுடைய கணக்கு அப்படி சொல்ல வந்தால் நாங்க மாத்திக்கிறோம். எங்க அண்ணன் சீமான் தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. இது வந்து ஒரு முயற்சி. தப்பா போச்சுன்னா ஒரு பயிற்சி. டிவிக்கே அதிகமா யாருடைய வாக்குகளை அறுவடை செஞ்சிருக்காங்கன்னா ஏடிஎம்கேவோட வாக்குகளை அறுவடை செய்தது போல தெரியும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. நான் பல முறை அந்த ஒரு நம்பர் சொல்லிட்டே வந்திருக்கேன். ஒரு 310வது முறையா நான் இன்னொரு நம்பர் சொல்றேன். என்னன்னா 18% வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு அப்ராக்சிமேட் 15 to 20 வாங்குவான்னு சொல்லியிருக்கேன். அதனால உங்களுக்கு புரியுறக்கா 18 வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல 8 வந்து ஏடிஎம்கே ஓட்டாகும், ஏடிஎம்கே அலைன்ஸ் ஓட்டாகும், 10 வந்து டிஎம்கே அலைன்ஸ் ஓட்டா இருக்கிறது என்னுடைய அனுமானம். தப்பா இருந்தா நான் தான் மாத்திக்கிறேன். ஆனா வந்திருந்த அத்தனை சர்வேகள் எக்ஸிட் போல்ஸ்ல எல்லாருடைய டேட்டாஸ்லயும் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே வாக்குகள் தான் கபடிகரம் பண்ண மாதிரி டேட்டாவே நான் பார்த்தேன். அவங்க அனலைஸ் பண்ணது அவங்க எப்படி பெண்கள் வாக்குகள் குறிப்பா அதிகமா ஏடிஎம்கேவோட வாக்குகளை தான் இவங்க ஹைஜாக் பண்ண மாதிரி தெரியுது. பெண்கள் வாக்கு போச்சுன்னா ஏடிஎம்கே ஆபத்துன்னு புரிஞ்சுக்கிறீங்களா? ஆமா தானே, நான் ஒத்துக்கிறேன். நீங்க அப்படி ஒத்துக்கிறீங்களா? உங்களுக்கு டவுட் இருக்கு. அடுத்து எங்கேயா பின்னாடி ஏதாவது லாக் பண்ண போறானு யோசிக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. லேடிஸ் வாக்கு போச்சுன்னா ஏடிஎம்கே வாக்கு, அது ஒத்துக்கிறீங்களா? பெண்கள் வாக்கு மேஜரா அவங்களுக்கு தான். நானும் ஒத்துக்கிறேன். ஏற்கனவே அது டிஎம்கேக்கு வேற பெரிய பகுதியா நானும் ஆமாங்கன்றேன். இப்ப நான் ஆமா சொல்றேன். அடுத்த பாயிண்ட், சிறுபான்மை வாக்கு யார் வாட்டும்?
இது உங்களுக்கு தெரியாத சட்டம் இல்ல, இல்லை, அதுல- நீங்களே இல்ல சார், பார்த்து இல்ல சார், அதுவுமே சில எக்ஸிட் போல்ஸ்ல இல்லைங்க. நான் இல்ல சார். எக்ஸாம்பிள் அடுத்து வரேன் சார். நான் வரேன், நம்ம பேசுவோம், அதானே பேச வந்திருக்கோம். சிறுபான்மை வாக்குகள் அப்ப ஏடிஎம்கேக்கு இல்லவே இல்லன்றீங்களா? நீங்க சொல்லுங்க சார். லேடிஸ் ஓட்டு வந்து ஏடிஎம் ஓட்டு நீங்க சொன்னீங்கல்ல, யூ மேட் இட் Yeah. இருக்கு இல்லையா? Yeah. அப்புறம் லேடிஸ்னா வந்து இப்போ கனிமொழி லேடி கிடையாதா? கனிமொழி டிஎம்கே தானே போடுவாங்க. அது அப்புறம் எக்ஸப்ஷன்ஸ். அப்புறம் நீங்க வந்து பெரும்பான்மை சொல்லுவோம் கொங்கு பெல்ட் வந்து ஏடிஎம்கே பெல்ட்னு சொல்லுவோம். அங்க கமலஹாசன் 1000 ஓட்டுல தானே தோத்தாரு. அப்ப அவர் ஓட்டு வாங்கியிருக்காருல. நமக்கு வந்து பெரும்பான்மை அங்க வருவாங்கன்னு ஒரு புரிஞ்சுக்கணும். அந்த அடிப்படையில் பெண்களுடைய ஓட்டு ஏடிஎம்கே ஓட்டு புரிஞ்சுக்கிறேன், நான் ஏத்துக்கிறேன். அப்ப சிறுபான்மை மக்கள் ஓட்டு யாருடைய ஓட்டுன்னு சொல்லுங்க. மேஜரா டிஎம்கே தான் அதை ரைட், கரெக்டா வந்துட்டீங்க. சிறுபான்மை ஓட்டு பிரிஞ்சிருக்கா, பிரியவே இல்லையா? பிரிஞ்சிருக்கு. அவ்வளவு. அப்ப யார் கிளாஸ்? யாருக்கு ஓட்டு? யாருடைய ஓட்டு? சிறுபான்மை ஓட்டு டிஎம்கே ஓட்டு, அது பிரிஞ்சிருக்கு. அப்ப யார் கிளாஸ்? மனசே வர மாட்டேது பாருங்க சொல்றதுக்கு. பாப்போம் சார், நம்ம ரிசல்ட் வரைக்கும் காத்திருப்போம். லேடிஸ் ஓட்டு பிரிந்தா பார்க்க மாட்டீங்க, சொல்லிருவீங்க. சார் இதுல முஸ்லிம் ஓட்டு பிரிந்தா கிறிஸ்டியன் ஓட்டு பிரிந்தா பாத்துவோம் சார். நாலாவது வெச்சுக்கல சார். சார் முழுசா அவங்க நம்பறதே லேடிஸ் ஓட்டு தான் சார். இத பேசி நான் என்ன சொல்ல வரேன், நான் என்ன சொல்றேன், திரு விஜய் அவர்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கட்டுங்க. நமக்கு என்ன, நாம ஆமாம் தானங்க சொல்ல போறோம். அது வரப்போறது அப்புறம் பேசுவோம். நான் வந்து இப்ப இருக்கிற வச்சு பேசிட்டு இருக்கீங்கல்ல. அப்ப நீங்க பெண்கள் ஓட்டு நிறைய எடுத்துட்டாரு, அப்ப ஏடிஎம் ஓட்டு போயிருச்சான்னு கேட்டீங்க. உங்க கேள்வி அதுதான். இருக்கலாங்கன்ற நான் மறுக்கல. அதான் போகாது எப்படி சொல்லுவேன்னு சண்டைக்கு வரல. அது ஒத்துரு, ஆமா போயிருக்கும். முஸ்லீம் ஓட்டு கிறிஸ்டின் ஓட்டும் போயிருக்குன்னு சொல்றாங்களா இல்லையான்ற அது மே 4ஆம் தேதி பாப்போம். இப்ப எதுக்கு பார்க்க சொல்றீங்க அப்படின்னு கேக்குறீங்க. நீங்க ரெண்டுக்கு ஒரே ஸ்கேல் வைங்க. நம்பிக்கைக்குரியவர்கள் யாருன்னு பாப்பாங்கல்ல சார். சார் அவங்க இல்ல சார், பாக்குறாங்க பார்க்கல. நான் சிறுபான்மை மக்கள் எப்படி வாக்களிச்சாங்கன்னு உங்கள்ட்ட என்னுடைய கேள்வி. சிறுபான்மை ஓட்டு ஸ்பிளிட்டா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லன்னு சொல்லிட்டு போயிருங்க, நான் பேசாம இருக்கேன். நீங்க ஆமான்னு சொன்னீங்க, பேசின பூரா ரெக்கார்டா இருக்கு, உங்க கேமரா தான். அப்புறம் எடிட்டர் சொல்லி எடுத்துலாம் பாத்தீங்களா? இல்ல நான் எடுக்க மாட்டேன், நான் எல்லாத்தையும் அப்படிதான் ஒளிபரப்பு. அதான் நான் சொல்ல வரேன். அப்ப நான் என்ன கேக்குறேன், நீங்க சொன்ன வச்சு தான் நான் தனியா ஒண்ணு சொல்லல. நீங்க இதுல சிறுபான்மை மக்கள் வாக்கு பிரிஞ்சிருக்கு, நீங்க அது யாருடைய ஓட்டுன்னு கேட்டேன். அது டிஎம்கே ஓட்டு. அந்த டைரக்ஷன்லயே கூட நம்ம வந்து வந்திருக்கிற எக்ஸிட் போல்ஸ் எல்லாத்துலயுமே டிஎம்கே தான் முந்தி நிக்குது. இருக்கலாம். திரும்ப சொல்ல சார், எக்ஸிட் போல்ஸ் தப்பு நான் ஏன் சார் சொல்லுவேன்? நான் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் நடத்தல. அது நீ எப்படிப்பா நடத்துற என்ன கேளுங்க, நான் வந்து பக்கமா பேசுறேன். சரி, அவங்க எப்படி நடத்தா நான் என்ன சொல்றது? நான் முருகேசன் எப்படா 100 மார்க் வாங்கினா அப்படின்னா அது முருகேசன். இதுதான் டைரக்ஷன் நான் சொல்றேன் சார். இதுதான் ரூட், ரிசல்ட் இதுதான், இப்படிதான். I am not here to rebut you. உங்களை நான் வந்து மறுக்கிறதுக்கு வரல. எந்த கருத்து கணிப்பும் பொய்ன்னு சொல்ல நான் வரல. ஏன்னா அது நான் நடத்தல. நீங்க முருகேசன் 100 வாங்கியிருக்காரு அப்படின்னா வாங்கியிருக்கலாம்ன்ற நான். முருகேசன் தான் 100 வாங்க போறாரு சொல்லி வாங்கலாம்ன்ற நான். நீ எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கேன்னு கேளுங்க, நான் பதில் சொல்றேன். நான் வந்து அவங்களுடைய யாருடைய டைம்ஸ் தப்பா சொல்லிட்டாங்க, எடிட் நான் விளையாட்டுக்கே வரல. நான் ஏன் சொல்றேன்? சரி, இருக்கலாம்ன்ற தெரிஞ்சப்பறம் நான் மாத்திக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என்னுடைய கணக்குல மாத்திக்கல நான் சொல்றேன். நான் என்னுடைய இவ்வளவு நீங்க சொன்னலாம் நானும் பார்த்தேங்க, என்னுடைய கணக்கு சரியா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. லெட் அஸ் வெயிட். டிவிக்கு திரு விஜய் அவர்கள் சீக்கிரமா வேட்பாளர்கள் எல்லாரையும் வர வச்சு ஒரு சமிட் நடத்திருக்காரு. 70 சீட் கேட்டதா சொல்றாரு. மீடியாக்கள் கிட்ட பேசாதீங்கன்னு சொல்றதாகவும், 4ஆம் தேதி எல்லாரும் இங்க வந்து அசம்பிள் ஆயிடுங்கன்னு சொல்றதாகவும், வெற்றி பெற அந்த டைரக்ஷன் தெரிஞ்சது வந்துருங்கன்ற இதெல்லாம் அவங்க வந்து வெற்றி பெற்று விடுவோம்ன்ற நம்பிக்கைக்கு வந்துட்டாங்களா? அந்த அளவுக்கு அப்படி நான் பார்க்கல. நான் பார்த்தது வந்து நான் ஏற்கனவே கணிக்கிறது போல ஒரு 5-6 சீட்டுக்குள்ள ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். திரு விஜய் போக ஒரு 5-6 சீட் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்போ உடனடியாக அதிமுக திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க கட்சிகளோ பிரதான கட்சிகளோ அவங்கள வந்து டக்குன்னு விலை பேசி தூக்கிட்டு வர்றதுக்கான ஒரு முயற்சி பண்ணலாம். நீ வந்து இப்போ ஒரு சும்மா பேச்சுக்கு அண்ணன் எங்கள் நேரு நம்ம வேண்டப்பட்டவருக்குனாலும் சொல்லிடுறேன். இப்போ திருச்சியில் இருக்கிறாரு, வந்து ஒரே ஒரு தொகுதி மட்டும் தாவேக்க ஜெயிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். தம்பிக்கு வாங்க தம்பி வாங்க பார்ப்போம்னு சொல்லி சொன்னா அங்கிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறக்கா நீங்கள் எல்லாரும் நேரம் பனையர் உணக்கி வரைக்கும் உங்களுக்காக நான் காத்திருப்பேன். 5-6க்கு வேலை செய்யற மாதிரி தெரியல, 120-150க்கு வேலை செய்யற மாதிரி 120-130 அவன் எங்கேயும் போக மாட்டாங்க, அது புரிஞ்சுக்கேன். ஆனா நேற்றுக்கு அவ்வளவு வேகமா துரிதமா நல்லா புரிஞ்சு திமுகவே அடுத்துதான் பண்றாங்க அந்த வேலையை. இல்ல அது திமுக எப்பவுமே பண்ணுவாங்க. இதெல்லாம் செய்தி அன்னைக்கு வந்து அதுங்க விஜய் வந்து பியூட்டிஃபுல் நியூஸ்ங்க, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு தெரியும், நீங்க ஃபீல் உட்காந்துருக்கீங்க, நான் 27 வருஷமா அந்த உட்காந்துருக்கேன். விஜய் வந்து நியூஸ் இங்கிலீஷ் மீடியா பூரா விஜய் பற்றி தான் பேசுகிறான். இப்போ உங்களுக்கு புரியல, அவர் வந்து முந்தானத்து வரைக்கும் அவரை பற்றி பேசவே இல்லை, இப்போ பூரா அப்படி தான் பேசிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல நியூஸ், நல்ல வியூஸ் போகுது, அவ்வளோதான். அது வச்சுக்கங்க, நான் வேணாம் இல்லை. அதனால திமுக பண்ணதோ ஏடிஎம்கே பண்ணதோ தெரியல. திரு எடப்பாடி பழனிசாமி என்ன தேசாந்திரம் போயிட்டாரா, நான் வரல யாரும் பார்க்க மாட்டேன்னு சொல்றாரு, அவரும் அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. திரு ஸ்டாலின் நான் இங்கே துறவரம் போறேன்ட்டாரா, அவரும் அவர் வேலை. எல்லாரும் ஒரு மொமெண்டம் நிறைய ஏடிஎம்கே லாஸ் பண்ற மாதிரி தெரியுது. லைட் வந்து நீங்க டிவிகே பக்கம் வச்சிருக்கீங்க, இதயத்தை வந்து டிஎம்கே பக்கம் வச்சிருக்கீங்க, அதனால உங்களுக்கு எப்பயுமே தெரியாது. மாதேஷ் வந்து எடப்பாடி பக்கம் சார். அதாவது தீப்புரி ஆறுமுகம் வந்து ஒரு ஜோக் சொன்னார். நான் வந்து கலைஞர் தீப்புரி ஆறுமுகம் தெரியுமா உங்களுக்கு? திமுகவுடைய பெரிய ஆகப்பெரிய பயங்கரமான பேச்சாளர், 1 லட்சம் பேர் கூடுவாங்க அவர் பேசினாருன்னு. நல்லா ஒரு கூட்டத்துக்கு வந்து பச்சை தண்ணி இல்லாம பார்ப்பேன். அப்போ வந்து அவர் சொன்னார், இப்ப இவ்வளவு வருஷமா தொண்டை தண்ணி வந்து பேசிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு சீட்டு கொடுங்க. நான் தலைவர்கிட்ட கேட்டேன், உனக்கு இதயத்தில் இடம் கொடுத்திருக்கிறேன் அப்படின்னாரு. இதயத்தில் இடம் கொடுத்துருக்காரு என்ன அர்த்தம்? சீட்டு கிடையாது அர்த்தம். நீங்க எடப்பாடி பழனிசாமி ஏடிஎம்கேக்கும் இதயத்தில் இடம் கொடுத்தீங்க என்ன அர்த்தம்?
பிம்பிளிக்கு பிலாக்கி. இல்லை சார், அந்த சமிட்டோ வேட்பாளர்கள் அழைத்து பேசுவது, மற்ற நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் திமுக இன்னைக்கு நடத்திருக்கு, நேற்றுக்கு டிவிக்கு நடத்திருக்காங்க. எடப்பாடி மிஸ்ஸிங். ஒரே ஒரு இந்த எக்ஸிட் போல பத்தி ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. ஆமா, வேற எதுவுமே நடக்காத மாதிரி ஒரு என்ன ஒரு அமைதி. ஏன்னா அவர்கிட்ட வந்து 234 தொகுதியில 169 தொகுதியில அவர் கேண்டிடேட் போட்டிருக்காரு. அதுல வந்து 120 கேண்டிடேட்டாவது எக்ஸிஸ்டிங் கேண்டிடேட், எக்ஸிஸ்டிங் எம்எல்ஏ, எக்ஸ் மினிஸ்டர். ஒரு 120 பேராவது ஃபுல்லி எக்ஸ்பீரியன்ஸ். அவங்களுக்கு தேர்தல்லாம் தெரியும். நீங்க ஓஎஸ் மணியை கூட்டிட்டு மாவட்டத்துல கவனமா இருக்கணும், அலர்ட்டா இருக்கணும்னு சொல்ல வேண்டியதில்லை. கடம்பூர் ராஜுக்கு தெரியும், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. முன்னாள் அமைச்சர் பெருமக்கள், அதே போல பரிச்சயமான முகங்கள், அதிமுகவா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும், அங்க பிரச்சனை இல்லாமல் வேலை செய்த மாதிரி இருக்கு. குறிப்பா அதிமுகவில் மற்ற இடங்கள் பிரபலம் இல்லாமல் ஒரு சில இடங்கள்ல எம்எல்ஏ வேட்பாளர்கள் இருக்கிற இடத்துல டிவிகே பர்ஃபார்மன்ஸ் மேல எழும்புற மாதிரி தெரிஞ்சிருக்கு. நிறைய இடங்கள் அந்த மாதிரி. டிவிகே பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஏடிஎம்கே டிஎம்கேன்னு இல்லாமல் பல இடங்களில் வேலை பார்த்துருக்கு. அது வந்து நீங்கள் முன்னாள் அமைச்சரை தாக்கிருச்சு, புது எம்எல்ஏவை தாக்கிருச்சு, ஏடிஎம்கே தாக்கிருச்சு, பல பேரை சென்னையில் எனக்கு தெரிஞ்சு எல்லா தொகுதியுமே மொத்தமாக அள்ளிட்டாங்க டிஎம்கே போன முறை. இந்த முறை எல்லாருமே பதட்டத்தில் இருக்காங்க. எனக்கு தெரியும் எல்லாருமே பதட்டத்தில் இருக்காங்க. ஏன்னா அது வந்து ஒரு கடுமையான போட்டி ஏற்படுச்சு. சென்னையிலையும் வட மாவட்டங்களையும் டிவிக்கு பயங்கரமா பெனட்ரேட் ஆயிடுச்சு. அப்போ அது திமுகவுக்கு மட்டும் இல்லை, அதிமுகவும் ஒரு கவலை ஏற்படுத்திருக்கும். நான் அதை மறுக்கல. நான் வந்து ஏடிஎம்கே ஜாலியா இருக்குங்க, டிஎம்கே பத்த இருக்குன்னு சொல்ல. எல்லாருக்கும் அது வந்து அது கொங்கு பெல்ட்ல அடிச்சிருச்சு, இங்கே அடிச்சிருச்சுலாம் போல. அது வந்து எல்லா பக்கமும் அடிச்சிருக்கா. ஸோ சீனியர் ஜூனியர் எல்லா பக்கமும் அடிச்சிருக்கு. நீங்கள் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய பல தொகுதியில் நீங்கள் வச்சுக்க, நாளைக்கு நீங்கள் பார்க்க போறீங்க 4ஆம் தேதி. அவங்க யார் ஜெயிப்பாங்கிறதே ஒரு கேள்விக்குறி. அதுலேயே ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்குது. நான் வந்து அதிகமாக வந்து அதிமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் போகிற வாய்ப்பு இருக்கு நினைக்கிறேன். இந்த ஓட்டு ஸ்பிளிட்னால நாங்கள் அப்படி தான் கருத்துக்கள் சொல்லியிருக்கிறோம். அப்படியே ஒருவர் ஜெயிச்சா கூட இந்த ஓட்டு டிஃபரன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அது வந்து பல கேண்டிடேட்ஸ்கள் வந்து நமக்கு ஃபோன் பண்ணியே பேசுனாங்க. அதாவது திமுகவுடைய கேண்டிடேட் எப்படின்னு இருக்கு நீங்கள் சொல்கிறீங்க சரியா வருமா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கேட்குறாங்க. அது வந்து பெரிய பதட்டத்தை ஏற்படுத்திருக்கு. ஸோ அது வந்து விஐபி தொகுதி, காமன் தொகுதி, எக்ஸ் மினிஸ்டர் தொகுதிலாம் இல்லை, அது எல்லா பக்கமும் டேமேஜ் கிரியேட் பண்ணியிருக்கு. சார், அந்த அர்பன்ல அதிகமா வாக்குகளை அறுவடை செய்த மாதிரி உங்களுக்கு தெரியுதா? ரூரல்ல டிவிக்கு அதிகம் எல்லா பக்கமும் நான் உங்களுக்கு சொன்னேன். அதாவது வந்து கொங்கு பெல்ட்ல ஒரு ரூரல் ஏரியால இருந்து எனக்கு ஃபோன் பண்ணி அந்த எலெக்ஷன் ஒர்க் பண்ணவர் சொன்னாரு. கொங்கு பெல்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ரூரல் ஏரியா தலைவர், கிராமத்துல பூரா வந்து டிவி கேட்டா இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை தலைவர், என்ன நடக்கிறது தலைவர் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஸோ இது எல்லா பக்கமும் பண்ணிருக்கு. எல்லா பக்கம் நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்க பேர்ல சொன்னான்னு தெரியல. தாவேக்கா தாக்கத்தை ஏற்படுத்திய இடங்களை 3ஆ பிரிக்கலாம். ஒன்று பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அவருடைய ஃபோர்ஸ்ஃபுல்லான இடம் வந்து சென்னை அண்டு வட மாவட்டங்கள். ஃபர்ஸ்ட் சென்னை நான் சொல்றது காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை ஏரியா, அந்த கேடிசிசின்னு சொல்லுவாங்கல்ல, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, சென்னை, இந்த 4 இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. அதுக்கப்புறம் வட மாவட்டங்கள். இது வந்து இந்த 2 பக்கம் வந்து ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் தாக்கம். 2வது லேயர்ல தாக்கம் வந்து டெல்டாலையும் கொங்கு பெல்ட்லையும். ஃபர்ஸ்ட் லேயர் தாக்கம் வந்து இந்த பக்கம் சொன்ன மாதிரி டீப் சவுத், அதாவது கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, இந்த 3 மாவட்டம் மட்டும் இதோட சேர்த்துடணும், முதல் ஃபோர்ஸோட சேர்த்துடணும். 2வது வந்து டெல்டா அண்டு வெஸ்ட். 3வது தான் தென் மாவட்டம். தென் மாவட்டம் சொல்றது எங்களுடைய மாவட்டம் மாதிரி தென்காசி, விருதுநகர், மதுரை, தேனி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, இந்த மாதிரி இடங்கள்ல உள்ளே கம்மியா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மற்ற இடம்லாம் அதிகமாக வந்து சென்னை, நார்த்து அண்ட் டீப் சவுத், இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் கிராஜுவேட். இதுதான் நம்பர் 1. இங்கே 70%, அங்கே 50%, இங்கே 30%, இந்த மாதிரி. டிவிக்கு எதிர்கட்சியா ஆளுங்கட்சியா வருமா? நான் 3வது இடம் பெற்றிருக்கும்னு நினைக்கிறேன். எதிர்கட்சியும் இல்லை, ஆளுங்கட்சியும் இல்லை. அதில் நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன். அந்த கருத்து தான் இப்பயும் சொல்கிறேன். நான் மாற்றி சொல்ல, இதுக்கு முன்னாடி சொன்னது தான் இப்பயும் சொல்கிறேன். நான் வந்து இப்போ 23ஆம் தேதிக்கு அப்புறம் சிந்திச்சேன் அப்படின்னும், 29ஆம் தேதி எக்ஸிட் போலுக்கு அப்புறம் மாற்றிக்கிட்டேன்னு சொல்ல. 23ஆம் தேதி வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தேனோ அதுதான் நான் இப்பயும் சொல்லிட்டு இருக்கேன். 3வது இடம் தான் டிவிக்கு. 3வது இடம் பெரிய 3வது இடம் தான், இல்லை பெரிய 3வது இடம். 3வது இடங்கிறது பெரிய விஷயம் சார். நான் அதில் எனக்கு மாற்றுக்கிறதே இல்லையே. கமல்ஹாசனால முடியல சார், ரஜினி தயங்கின இடம் சார், சீமானால முடியல சார், மக்களோட கூட்டணியால முடியல சார், தேசிய ஜனநாயக கூட்டணி வித்தவுட் ஏடிஎம்கால முடியல சார், பாமகவால முடியல, எவ்வளவு பேரால முடியல. அப்போ ஒருத்தர் வந்து எடுத்து நிற்கிறாங்க. வெரி இது நான் சொன்னது நடந்துருச்சுன்னு நீங்க சொன்ன மாதிரி, அதாவது அவர் ஆட்சியை பிடிச்சாரு வச்சாருன்னு சொல்லி 4 பேர் நம்புற மாதிரி நடந்துச்சுன்னா அது கேமே வேற செப்பரேட்டா. நான் சொன்னது நடந்தாலே 2029 அவர் தலைமையில் ஒரு வலுவான கூட்டணி எழுதி வச்சிருக்கு. எப்படி இப்படி ஒரு எழுச்சியை தன்னகப்பட 2 கட்சியும் தேவையில்லைங்கிற சிந்தனை நிறைய இருக்கு. அதை ஒவ்வொரு தரையும் டேப் பண்ண பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. டேப் பண்ண ட்ரை பண்ணவங்க பூரா அடுத்த எலெக்ஷன்ல போய் யாரோ ஒருத்தோட சேர்ந்துட்டாங்க. அப்படிதான் பாமக உருவாச்சு. பாமக நோக்கம் என்ன? 2 பேர் வேண்டாங்கிறதா ஒரு. அப்படிதான் பாஜக எழுந்துச்சு. அவங்களோட நோக்கம் என்ன? தேமுதிகவுடைய காரணம் என்ன? எல்லா கட்சிகளுமே இந்த 2 பேர் வேண்டாம் தான் கிளம்புறாங்க. வந்துட்டு 2வது எலெக்ஷன்ல மாத்தி போறாங்க. அண்ணன் கேப்டன் என்ன பண்ணாரு? 2006, 2009 2 தேர்தல் தனியா நின்றார். 2011 சேர்ந்துட்டார். பாமக அப்படிதான் தனியா நின்றுச்சு. அப்படி சேர்ந்துட்டாங்க. அப்படி எல்லா கட்சிகளும் வந்தாங்க சேர்ந்துட்டாங்க. கமல் பண்ணாரு, அங்கேயே சேர்ந்துட்டார். இப்படி எல்லாருமே உள்ள நுழைஞ்சு போய் என்ன காரணம்?
ரஜினியை எதிர்பார்த்தோம். ரெண்டு கட்சி வேண்டாம்னு ஒரு பெரிய இதைத்தான் 2024 வரைக்கும் பாஜக டேப் பண்ணுச்சு. பாஜக அவர்கள் தலைமையில் கூட்டணி அமைச்சு, உங்களுக்கு தெரியும் பாஜக தமிழ்நாட்டில் நம்பர் 1 கட்சி கிடையாது, நம்பர் 2 கட்சியும் கிடையாது. இதெல்லாம் குழப்பம். ஆனால் 2024 அவர்கள் பண்ண பெர்ஃபார்மன்ஸில் 7 இடங்கள்ல அதிமுக கூட்டணிக்கு டெபாசிட் போகுது. 12 பாராளுமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணியை தேசிய ஜனநாயக கூட்டணி முந்தது. பாஜக கூட்டணியில பாஜக தான் பெரிய கட்சி, அது ஒத்துக்கிட்டீங்களா? அதாவது பழைய என்டிஏல பாஜக தான், அது ஒன்று. அப்ப பாஜகவே சின்ன கட்சி, அதையும் சேர்த்தே நான் சொல்றேன். அப்ப பாஜகவே சின்ன கட்சி, அவங்களோட சின்ன கட்சியெல்லாம் சேர்த்துட்டு அவங்க அதிமுகவை 12 பாராளுமன்ற தொகுதியில பின்னாடி தள்ளிடுறாங்கன்னா 12 பாராளுமன்ற தொகுதியில 80 சட்டமன்ற தொகுதி. யோசிச்சு பாருங்க. அப்ப அது என்னன்னா பாஜக வந்து எழுச்சி நான் சொல்லிட மாட்டேன். நான் பாஜக வந்து வரணும் சொல்லி மக்கள் வந்தாங்க, மோடி பின்னாடி போயிட்டான்னு சொல்லல. ஏடிஎம்கே டிஎம்கே வேண்டாங்கிற சிந்தனை இருந்துகிட்டே இருக்கு. அதை திரு விஜய் கேபிடலைஸ் பண்ணிட்டார். இந்த வாரில் எங்க சீமான் ரொம்ப பின்னுக்கு தள்ளப்பட்டார், அந்த 4வது இடத்துக்கு போறாரு. சீமான் பின்னுக்கு தள்ளப்படல, அவர் அங்கேயே இருக்கிறாரு. அடுத்த ஒருத்தர் பெரிய கோடு, சீமானுடைய கோடு அழிக்கப்படல, சீமானுக்கு பக்கத்தில் ஒருத்தர் பெரிய கோடு போட்டார். ஸோ நான் நினைக்கிறது, என்னுடைய கணக்கு சரியா இருந்தால் அவருக்கு மேட்ச் பண்ணுறாரு. 7.5% 8% மேட்ச் பண்ணுறாரு. போன முறை 35 லட்சம் வார்டு வாங்கினாரு. இந்த முறை அந்த 7.5 to 8% அவர் மேட்ச் பண்ணிடுவார் நான் நினைக்கிறேன். லாஸ் ஏற்படலாம். நான் வந்து சீமான் வந்து முதல் லாஸ்ன்னு நான் கருதுனேன். அது முன்னாடி ஒரு 3-4 மாசத்துல அவர் வந்து பியூட்டிஃபுல்லாக மேட்ச் பண்ணுறாரு. ஏன்னா திரு விஜய் முதல்ல குறி வச்சு வந்து சீமானை தான். முதல்ல அந்த கலர் பார்த்தீங்கன்னா அந்த டார்க் பிளட் ரெட் அண்ட் எல்லோ, அது அப்படியே நாம் தமிழருடைய கலர் அப்படியே அதை எடுத்து வச்சுக்கிட்டாரு. அப்புறம் வந்து இந்த திராவிடம், ஒரு தமிழ்னார் ஒரு திராவிடம்னாரு, அது எல்லாத்துமே பிடிச்சி வச்சுட்டு அவரே தான் வந்து முதல்ல எல்எல் பண்ணார். அப்புறம் அந்த இடத்த ஜம்ப் பண்ணி கிராஸ் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் அடுத்த இடத்துக்கு ஏடிஎம்கே சேலஞ்ச் பண்ணார், மற்றும் பலர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அப்புறம் டிஎம்கே சேலஞ்ச். அவர் வந்து பியூட்டிஃபுல்லாக கிராஜுவலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிட்டார். நாம் தமிழர் வந்து ரொம்ப சரியாக புரிஞ்சுக்கிட்டு முதல்ல வந்து தாவேக்காவோட சண்டை போட்டு இருந்துச்சு. அப்புறம் டப்புன்னு புரிஞ்சுட்டு 3 பேருடைய சண்டை போட ஆரம்பிச்சது. அதனால அவருடைய ஓட்டை வந்து தக்க வச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். அது ரிசல்ட் பார்த்த பிறகு தெரியும். அதனால வந்து அவர் பின்னுக்கு போல புதிதாக வந்து ஒரு கிழிக்கப்பட்ட ஒரு கோடு வந்து பெருசாக போடப்பட்டுச்சு. திரு ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரன்னு சொல்லும்போது திரு சீமான் அவர்களுடைய அட்டாக் ரொம்ப ஹெவியா இருந்தது. விஜய் விஷயத்துல கோட்டை விட்டாரா சீமான்? இல்ல, ரஜினிகாந்த் விஷயத்துல எதிராக இருந்துச்சுன்னா அவர் வெளி மாநிலத்தை சேர்ந்தவர். அவர் வந்து நாம் தமிழர்னு இயக்கம் நடத்துறவர். தமிழர்கள் ஆட்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் கன்னடத்தில் பிறந்தவருங்கிறதோ பிறப்பால கன்னடியாருங்கிறதோ யாருக்கு மாற்றம் இல்லை. அவர் சொல்றாரு, அவருடைய கேள்வி வந்து ரொம்ப நியாயமானது. ஒரு பக்கம் பார்த்தா என்ன மராட்டியன்றீங்க, ஒரு பக்கம் பார்த்தா என்ன கன்னடன்றீங்க, அங்கே போனால் என்ன தமிழர்ன்றாங்க, அப்போ நான் என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பிறப்பால வந்து ஒரு கன்னடக்காரர் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லிடுவாங்க. அப்போ வந்து அந்த விமர்சனம் தான் அவர் வச்சார். புரியுங்களா? அந்த கணக்கில் தான் பார்க்கணும். விஜய் வந்து கன்னடர் கிடையாது. ஓகே, அந்த கணக்கு தானே. ஆனால் விஜய் கடுமையாக விமர்சனம் பண்ணாரு. அது விஜயை தானே போங்க, நான் தான் கரடியாக கத்திட்டு இருந்தேன், விஜய் நீங்க ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, நீங்க டிஎம்கே ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. திமுகவுக்கு உங்களுக்கு போட்டிங்க தான் வரும். நான் பலமுறை பேட்டில் சொல்லியிருக்கேன், ஆனேர்ல சொல்லியிருக்கேன், ரகசியமான ஆனேர்ல சொல்லியிருக்கேன். நீங்க விஜயை ஃபோக்கஸ் பண்ணா நீங்க விஜய்க்கு பின்னாடி. விஜய் எதுக்கு டிஎம்கே ஃபோக்கஸ் பண்ணாரு? அவர் டிஎம்கே வெல்ல முடியாதுன்னு அவருக்கு தெரியும் அவரால். ஆனால் எதுக்கு விஜய் போனாரு? ஸ்டாலின் எதுக்கு மோடியை ட்ரை பண்ணாரு? ஸ்டாலின் மோடி ஆக முடியாதுன்னு ஸ்டாலினுக்கு தெரியும். ஆனால் நம்மளை விட பெரிய இடத்துல ஃபோக்கஸ் பண்ணாதான் நம்ம உயர முடியும். அப்போ ஸ்டாலின் ரொம்ப தெளிவாக வந்து டிஎம்கே பிஜேபி தான் ஃபோக்கஸ் பண்ணுறாரு, மோடியை ஃபோக்கஸ் பண்ணுறாரு. அப்போ ஏடிஎம்கேவும் டிவிகேவும் டிஎம்கே ஃபோக்கஸ் பண்ணும். அப்போ டிஎம்கே நாம் தமிழர் வந்து டிஎம்கே ஃபோக்கஸ் பண்ணும், அவர் வந்து டிவிகே பக்கம் ஃபோக்கஸ், அடுத்த லேயர் போயிரு. அது அப்புறம் தான் கடைசியில் மாற்றிக்கிட்டாரு. தொங்கு சட்டசபைன்னு எல்லாம் பேசுகிறாங்க சிலர், அந்த மாதிரி எல்லாம் வர வாய்ப்பு இருக்கு. தொங்கு சட்டசபைன்னா எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சிக்கு 118 சீட்டு கிடைக்காது, அதான் தொங்கு சட்டசபை. அது அப்படிதான் நடக்கும் நான் நம்புறேன். ஒரு கூட்டணிக்கு கிடைச்சிரும் நான் சொல்லுவேன், வேற ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் 2006 திமுகவுக்கு 118 கிடைக்கவே இல்லை கடைசி வரைக்கும். 2006 to 2018 கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை. ஆனால் ஆட்சி அமைச்சாங்களே, மைனாரிட்டி கவர்மெண்ட். ஆமாம், ஆட்சி அமைச்சாங்களே. நான் இப்போ நினைக்கிறேன்னா அப்போ வந்து அவங்களுக்கு பெரிய வலுவான அணி இல்லை, கூட இருந்தவங்களும் பெருசாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, அதனால வந்து அவங்களால கொண்டாட முடியல. ஆனால் இந்த முறை வந்து அணியாக எல்லாருமே இருக்காங்க. ஸோ கிளியராக நமக்கு வந்து ஒரு 3 அணி தெரியுது. அண்ணன் சீமான் தான் 4 பேர் கிளியராக இருக்காங்க. அப்போ ப்ரீபோல் அலைன்ஸே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால திமுகவும் அதிமுகவும் ஆட்சிக்கு வந்தால் தனியாக வர முடியாது, கூட்டணியாக வந்துடுவாங்க. அந்த 130ங்கிற நம்பரை 118க்கு மேலே தானே 12 நம்பர் எக்ஸ்ட்ரா வந்துட்டு அணியாக பிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன், தனியாக பிடிக்க முடியாது நினைக்கிறேன். ஒன் சைடட் இருக்காது ரிசல்ட். அப்போ ஒன் பார்ட்டி மெஜாரிட்டி இருக்காதுன்னு சொல்ல வரேன். ஒன் பார்ட்டி மெஜாரிட்டி 130 ஏடிஎம்கே கூட்டணி எடுத்துருச்சுன்னா ஒன் சைடு தானே சார், டிஎம்கே ஆட்சி கிடையாது தான் சார். ஓகே, நான் சொல்றேன் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி உண்டு, சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டி கிடையாது. சரி, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா ஏடிஎம்கே வரலாம், சிங்கிள் மெஜாரிட்டி வந்து தனி கட்சி கிடைக்காம அலையன்ஸ் கிடைக்கும். கடைசியா எண்ட் ரிசல்ட் வந்து ஒரு குழப்பத்துல தான் முடியும். இந்த ரிசல்ட்டே அப்படி ஒரு குழம்பிய குட்டைக்குள்ளார தான் நம்ம வந்து தெளிவில் இல்ல, குழம்பாது தெளிவா தான் இருக்கும். அது 130 100 வந்து நிற்கும் நினைக்கிறேன். அதனால வந்து உங்களுக்கு ஒரு தனி கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்கலாம் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து எல்லாருமே 10 முனையா போட்டிட்டாங்கன்னா யாரோட சேருவாங்கிற குழப்பம் வருங்க. இப்போ நீங்க விஜயோட தயவை நீங்க தேட வேண்டியிருக்குமா, சீமானை கேட்க வேண்டியிருக்குமா, திமுக கூட்டணியை உடைக்க வேண்டியிருக்குமா, அதிமுக எடுக்க வேண்டியிருக்குமா, இப்படி போனா தாங்க குழப்பம். நான் சொல்ல வருது ஒரு கூட்டணி 130 பெற்றுன்றேன்.
இப்போ ஒரு பேச்சுக்கு நீங்க திமுக உங்க ஆசைக்கு சந்தோஷப்படுற மாதிரி நான் சொல்லிடுறேன். திமுக வந்து 98 சீட் எடுத்துருச்சு. இல்ல உங்க ஆசைக்கு கூட இல்ல வேண்டாம், அது நமக்கு என்ன இருக்கு, எனக்கு நட்டம் கிடையாது. உங்களுக்கு வருத்தமா இருக்கும், நீ போகும்போது சார் நம்ம சார் இப்படி சொல்லிட்டாரு, நல்ல வார்த்தையை சொல்ல மாட்டேன்டாரு அப்படின்னு உங்களுக்கு வருத்தமா இருக்கும். நான் திமுக 98 சீட் எடுத்து வச்சுங்களேன். மிச்சம் ஒரு 20 சீட் 108 112 20 சீட் சேவை. அந்த 20 திமுக கூட்டணி சாட்டிஸ்ஃபை பண்ணி வச்சுங்க. 2 கம்யூனிஸ்ட், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் அவங்க அலையும் சேர்ந்துருவாங்க. கூட்டணி அண்ணன் சீட்டு கொடுக்கணும் தயங்க மாட்டார், அமைச்சரவையே கொடுத்துருவார். அது நான் பார்த்துருக்கோம். நான் வந்து தமிழக முதலமைச்சர் வந்து ஒரு பெருந்தன்மையாக தான் நடந்திருக்காரு, பல போச்சு இருக்கும். கழுது வாங்க அதில் என்ன கெட்டு போச்சு வாங்க சேர்ந்து சீட்டு பண்ணிடுவார். அதே தான் நான் ஏடிஎம்கே சொல்றேன். ஏடிஎம்கே வந்து 95 98 எடுத்துச்சு, ஒரு 20 சீட்டு கொண்டு சந்தோஷமா சேர்ந்துருவாங்க. கோலிஷன் கவர்மெண்ட், அதாவது கூட்டணி ஆட்சியா தான் இருக்கிற வாய்ப்பு அதிகமா 90% அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஓகே, இங்கிலீஷ் மீடியாஸ் எல்லாம் சில செய்திகள் வெளியிட்டு இருக்காங்க. அதாவது தாவேகாவுடன் அதிமுக இப்போதே ஒரு பேச்சுவார்த்தை, ஒருவேளை நாளைக்கு வந்து ஒரு பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் இப்போது ஒரு ரகசிய பேச்சுவார்த்தை, ரிசல்ட் எல்லாம் அப்புறம் இருக்கட்டும், பட் ஒரு நட்பின் அடிப்படையில் ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கதா சொல்றாங்க. நடந்துருக்கான எந்த வாய்ப்பும் எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா திரு விஜய் அவர்கள் வந்து திமுகவை எதிர்த்தார், அதிமுகவை எள்ளல் பண்ணார், கேலி பண்ணார், பாஜக மற்றும் பலர் அப்படின்னா. திரு எடப்பாடி பழனிசாமி ரோசக்காரர், அவர் வந்து ரொம்ப அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவர் வந்து அவர் கன்வின்ஸ் பண்ணிட்டு சரி விடுங்க நான் ஏதோ தம்பி பேசிட்டேன் அப்படின்லாம் அவரை சொல்லிட முடியாது. அது வந்து தொடர்ந்து அவர் பண்ணார். அப்போ வந்து அவருக்கு வந்து அந்த எண்ணம் இருக்கும், ஆட்சிக்கு தேவைப்பட்ட யாருனாலும் யாருனையும் சேர்ந்துருவாங்க, அதில் எந்த குழப்பமும் இல்லை. ஸோ வந்து இவங்க சேரவே மாட்டாங்க அப்படிலாம் கிடையாது. அதனால இன்னைக்கு தேதிக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவேன். நான் ரிசல்ட் வந்தப்பறம் பார்த்து போஞ்சிடும். நீங்கள் வந்து 2024 அலையன்ஸுக்கு வந்து பாஜகவின் நலம் விரும்பிகள் 1000 பேர் ட்ரை பண்ணாங்க அதிமுகவோட, அவர் அசரவே இல்லை. ரிசல்ட் வந்துச்சு, மாற்றிக்கிட்டார், ரைட் ஓகேன்னு மாற்றிக்கிட்டார். அதுபோல் ஒருவேளை 2026 அவருக்கு வந்து தாவேகாவின் தயவு தேவைப்படும், தாவேகா வந்தால் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடலாம்னா அப்போ முயற்சி பண்ணுவாங்க. அது அந்த தேவை ஏற்படாதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு பேச்சோடு நான் நினைக்கவே இல்லை. பாஜகவுடைய 27 சீட்டு பெரிய அளவுக்கு ஒரு கிரவுண்ட்ல ஒரு தாக்கம் ஏற்படுவது போலவே தெரியலையே சார், தாக்கம் இருந்தது போலவே தெரியலையே. ரிசல்ட் பாருங்க, காங்கிரஸ் எவ்வளவு தாக்கம் இருக்குன்னு தெரிஞ்சும்ல. காங்கிரஸ் திமுகவோட தயவுல போய் அது ஏன் சார் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி எப்ப பார்த்து நான் வந்து ஏதாவது பாஜக பத்தி பேசுவேன், நீங்க ஆமாமான்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்க புதுசு நான் இந்த பக்கம் வரும்போது நீங்க அந்த பக்கம் வந்துருக்கீங்க. உங்களுக்கு வருத்தம். காங்கிரஸ் தனியா பேசலாம் சார், நம்ம பிஜேபி தான் பேசணும். நீங்க எதனாலும் பேசுங்க சார், நான் எனக்கு தோணுது பேசிக்கிறேன் சார். நான் பேசுங்கிற நீங்க சொல்ல புரியல. ஒரு கிரவுண்ட்ல இருக்கிற மாதிரியே தெரியல. 27 வாங்கினது என்ன ஆகுன்றது தெரியல. மேலூர் சட்டமன்ற தொகுதியில யார் போட்டிடுறா தெரியுமா? திமுக கூட்டணியில காங்கிரஸ். காஞ்சிபுரத்துடைய முன்னாள் எம்பி விஸ்வநாதன் போட்டி விடார். மேலூர் எங்க இருக்குங்க? மதுரை மாவட்டம், புரியுங்களா? அந்த பக்கம் கேண்டிடேட் யாருங்க? விஸ்வநாதன் இங்க உள்ள. சரி, அதெல்லாம் பிரச்சனை. அது யாருனாலும் எங்கனாலும் போட்டிக்கலாம். விஜய் வந்து திருச்சி கிழக்குல போட்டிக்கலாம், அதெல்லாம் போட்டிருக்கலாம். அண்ணன் காரைக்குடி போனாரு, முன்னாடி திருநெல்வேலியில் எல்லாரும் கூட்டம் பிரச்சனை இல்லை. நான் கேட்கறது எப்ப அறிவிச்சாங்கன்னு கேட்கிறேன். கேண்டிடேட் அடிச்சு இப்ப பிரச்சாரம் போயிருச்சு. அதனால வந்து அது ஒரு பெரிய ப்ராப்ளம். போன முறை வந்து பார்லிமெண்ட்ல மாயவரம் தொகுதிக்கு பிரச்சாரமே நடந்துருச்சு. கடைசியில் வழக்கறிஞர் சுதா வந்து கடைசியில் வச்சாங்க, பிரச்சாரமே ஆரம்பிச்சிருச்சு. அதனால அதெல்லாம் குழப்பமா உங்களுக்கு தெரியல. பாஜக உங்களுக்கு நீங்க வந்து கிரீஷ் சந்தோஷ் கோயம்புத்தூர் மீட்டிங்ல அவருடைய மீட்டிங் உள்ளரங்கள பேசினதே சில தகவல் நமக்கும் கிடைச்சது சார். உங்கள்ட்ட தான் பேசியிருப்பாரு. சிங்கிள் டிஜிட் தான் வர்ற மாதிரி இருக்கு. அப்படிதான் நம்ம நானே ஆமான்றேன். நான் 8 தான் நம்புறேன். 12 வரைக்கும் நான் பதிவு பண்ணிருக்கேன் சார். கீழே அந்த பழைய 4 1 வச்சுக்கங்களேன். 4 கூட இல்ல. ரிசல்ட் தானே சார் பேச போகுது எல்லாருமே. நீங்க திமுக தலைவர் இன்னைக்கு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு, நம்ம 200 சீட் எடுக்க போறோம்னு. அதிமுக போச்சு நேற்று சொல்லியிருக்காரு, நம்ம 200 சீட் எடுக்க போறோம், கவலைப்படாது. அவங்க அதை சொல்லுவாங்க சார். நான் என்னுடைய கணக்குல 8 சீட் எடுப்பாங்க நம்புறேன். எங்க பாஜக 12 வரைக்கும் போகணும் அவங்க ஆட்கள் சொல்றாங்க, கட்சிக்காரங்க சொல்றாங்க. இருக்கலாம்ன்ற என்னுடைய கேள்வி என்ன, பாஜகவுடைய சத்தமே கேட்கலையே, காங்கிரஸ் சத்தம் கேட்டுச்சான்னு கேட்கிறேன், தேமுதிக சத்தம் கேட்டுச்சான்னு கேட்கிறேன், மதிமுக சத்தம் கேட்டுச்சான். பாஜக தான் நிறைய சத்தம் போட்டு இருந்தாங்க சார். அதுக்காக தான் சார் அந்த சத்தம் உங்களுக்கு தேர்தலுக்கு பிறகு அமித்ஷா வேற ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்தாரு, நான் வேற ஒரு 10 பேட்டி எடுத்துட்டேன் சார். ஏதோ பண்ணிடுவாங்க போல தெரியுது. பண்ணிடுவாங்க, ஒண்ணுமே நடக்கல. பரவாயில்ல, மறுபடியும் நம்ம சேஃப் தான் போல. ஏதாவது என்ன நடந்துச்சுங்கிற 24க்கு தானே 4ஆம் தேதிக்கு பிறகு தானே சார் பேசுறோம். நம்ம என்ன சார் முன்னாடி நம்ம என்ன நடக்கலாம்னு பேசுறோம். நடக்கிறது என்னன்னா உங்களுக்கு 12 மணிக்கு தெரிஞ்சிடும். நீங்க கவலைப்படாதீங்க சார். அமித்ஷாவுடைய பல தந்திர அரசியல் பல மாநிலங்களில் எடுபட்டிருக்கு. இங்க எடுபட போறது இல்லை சார். இங்க செட் ஆகல போல தெரியுது சார். ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகலன்னு நான் சொன்னேன். ஏறக்குறைய இப்பவே தெரிஞ்சிருச்சு. ரிசல்ட்டுக்கு முன்னாடியே தெரியுது. ரிசல்ட்டுக்கு பிறகு நான் அதை தான் பேச போறேன். நானும் மே 4 நீங்க வாங்க நம்ம பேசுவோம். எனக்கு என்ன இருக்கு, எடுபடலும் சொல்ல போறேன். நான் தான் திரும்ப சொல்லுங்க, விஜய் முதலமைச்சர் தான் சொல்லி ஆகணும் சார். பாஜக வந்து 2 சீட் தான் ஜெயிச்சுன்னா 2 சீட் ஜெயிச்சு தான் சொல்லணும். பாஜக இல்லங்க 37 ஜெயிச்சு நான் சொல்லிட்டு இருக்க முடியுமா தனியா உட்காந்து? ரிசல்ட் என்ன இருக்கோ அதான் சார் சொல்ல போறேன். நீங்க ஒரு யூகத்துல இருக்கீங்க, நான் ஒரு யூகத்துல இருக்கிறேன், ஆண்டே ஒரு யூகத்துல இருப்பான்னு நம்புறேன். டிவிகேவுக்கு எத்தனை சீட்டு கிடைக்கும் சார் சொன்னேன், நீங்க கவனிக்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு ஆசை வந்து உங்களுக்கு வேற ஏதாவது தோணிட்டே இருக்கு. நான் தெளிவா சொன்னேன், 20% வாக்குகள், எனிவேர் 15 to 20 சீட் வந்து 7, 8, 6 இதுக்குள்ள சிங்கிள் டிஜிட் தான். 10 வர மாட்டாங்க நான் சொல்லியிருக்கேன்.
7-8 சொன்னேன் நான். 9 வந்துட்டாங்க. நீங்க 7-8 சொன்னீங்க, சண்டை வரக்கூடாது. 7-8னா உங்களுக்கு இருக்குல்ல, அதுக்காக தான் உங்களுக்கு 10க்குள்ளன்னு அதையும் சேர்த்து சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஆக்சிஸ் மை இந்தியா இந்தியா டுடே அது சர்வேவை நீங்க எப்படி பார்க்குறீங்க? டிவிகேவுக்கு இவ்வளோ பெரிய லார்ஜஸ்ட் நம்பரை கொடுக்குறது. ஏடிஎம்கேக்கு 2 பேர் 4 கொடுத்துருக்காங்க, டிஎம்கே 4 பேர் கொடுத்துருக்காங்க. டிவிகேவா அவங்க தான் ரொம்ப சார், அதாவது உங்களுக்கு நான் சொல்லவே கூடாதுன்னு நினச்சேன். சரி, நீங்கள் இவ்வளோ ஆசையாக கேட்குறீங்கன்னு சொல்கிறேன். அவங்க எப்படி நடத்துனாங்கன்னு முதல்ல கேட்டுக்கணும் சார். ஒரு நிறுவனம், ஐ டோன்ட் வாண்ட் நேம், ஒரு நிறுவனம் கீழே கிளியராக நாங்கள் எப்படி நடத்தணும்னு போட்டிருக்கு. IVR முறை எப்படி நடத்தணும்னு போட்டிருக்காங்க. என்ன கால்ஸ், நாங்கள் கால் பண்ணோம், 1 எழுத்துவோம், 2 எழுத்துவோம், 3 எழுத்துவோம், பக்கத்தில் எழுத்துவோம். அப்படி அழுத்தி வந்தது நீங்கள் வந்து நான் என்ன சொல்லுங்க. அப்போ அது 234 தொகுதிக்கு போச்சா? முதல் கேள்வி. இல்லை. அப்போ இந்த ஆள் பூரா தமிழ்நாடு, எனக்கு தெரிஞ்சு எனக்கு என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு ஃபோன் வச்சு நான் பக்கத்தில் உட்காந்துருந்தேன். அவருக்கு வந்து ட்ரிப்ளிகன் சேப்பாக்கம் திருவள்ளிக்கணி தொகுதி. ஆனால் தமிழிசை காட்டு ஃபோன் வருது, நான் உங்களுடைய சகோதரி தமிழிசை பேசுகிறேன், உங்களுடைய வாக்குகள் எனக்கு போடுங்கன்னு. அது மயிலாப்பூர் ஓட்டு, இது ட்ரிப்ளிகன் ஓட்டு. உங்களுக்கு புரியல? நான் கண்ணாட பார்த்தேன், பக்கத்து எதாச்சும் கால் வந்துச்சு, ஸ்பீக்கர் போட்டாங்க, இந்த வந்துச்சு. அப்போ இதை மாதிரி வந்து அவங்க ஃபோன் பண்ணது யார்? தெலுங்கானாக்கு ஃபோன் பண்ணாங்களா, ஆந்திராவுக்கு ஃபோன் பண்ணாங்களா தெரியல. நீங்கள் வந்து பயந்து போய் இருப்பீங்க, அங்கே நீங்கள் வந்திருப்பீங்க, எனக்கு ஒன்றும் தெரியல. அவங்க வந்து தெளிவாக சொல்லியிருக்கு. ஒரு நிறுவனம், நான் பேர் சொல்லுவேன், IVR முறை எப்படி பண்ணணும். 1 234 தொகுதி பண்ணாங்களா? வாய்ப்பு இல்லை. 2வது, அப்போ வந்து பெர்சன்டேஜ் பார்த்துருவோம். ஒரு 1000 பேருக்கு நாங்கள் ஃபோன் பண்ணோம் சார், பெர்சன்டேஜ் தொகுதி எப்படி போட முடியும்? உங்களுக்கு புரியுங்களா? இப்போ டிஎம்கே குளத்தூரில் ஜெயிக்குமா அப்படின்னா ஆமான்னு சொல்லி ஆகணும், அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனால் இன்னொரு இடத்துல ஜெயிக்குமானா அது நீங்கள் பார்த்தாங்க சொல்லணும், கோயில்பட்டியில் ஜெயிக்குமானா பார்த்தாங்க சொல்லணும். அப்போ வந்து இல்லைங்க டிஎம்கேன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ தமிழ்நாடு முழுக்க வந்து இத்தனை தொகுதி, அது என்னால் அந்த கணக்குக்கு நான் வந்து ஒவ்வொரு தொகுதியாக பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா பெர்சன்டேஜ் சொல்லணும்னு நினைக்கிறேன். சீட் கன்வர்ஷனுக்கு நான் போல, நான் வந்து நாங்கள் கருத்து கணிப்பு பண்ணுறோம், சீட்டே சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்கணும், எங்களுடைய கருத்து கணிப்பு சீட்டே சொல்லலை, நாங்கள் எங்களுடைய அனலிசிஸ் சொன்னோம், அதில் சீட் சொன்னோம். ஏன்னா கருத்து கணிப்பு நாங்கள் 204 தொகுதியில் நடத்தலை. 70 தொகுதிக்கு ஒரு மணி நேரத்துக்கு 90 தொகுதிக்கு ஒரு மணி நேரத்துக்கு 234 தொகுதி, நான் 90 தொகுதி தான் நடத்த முடிஞ்சதுனால. அப்போ நான் 90 சாம்பிள் எனக்கு ஒரு நிறைவு இருக்கு. அப்போ நான் பெர்சன்டேஜ் தான் சொன்னேன். 35 34 37% வந்திருக்காங்க, அதனால 118 வந்து அதிமுக. நான் சொல்லவே இல்லை, ஆனால் இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ அவங்க எப்படி நடத்தினா நான் சொல்ல முடியாது. அவங்க எப்படி நடத்துனாங்கன்னு சொல்லி சொல்லும்போது அது சரியாகலாம், தப்பான அதை நான் சொல்ல. தே ஆர் ரைட்டா ராங்கானே சொல்ல. ஐ எம் ஜஸ்ட் கொஸ்டனிங் த மெத்தட், நாட் தேர் ரிசல்ட்ஸ். இறுதி கேள்வி சார், 2026 ஆட்சி மாற்றம் இருக்குமா இருக்காதா? இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் சொன்ன கணக்குப்படி அது வந்து மாறியும் போகலாம். அதுக்கான ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 2016 ரிப்பீட்டு அல்லது ரிவர்ஸ் தான் நான் பல முறை சொல்லிட்டே வரேன். 130 சீட் இந்த பக்கம் சொல்லியிருக்கேன். அது வந்து இந்த பக்கம் வரலாம், அந்த பக்கம் வரலாம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், 103 டிஎம்கே, 102 ஏடிஎம்கே, 29 முடிவெடுக்க முடியல. நாங்கள் நம்பரே கொடுத்துருக்கோம். இந்த 29 அப்படியே டிஎம்கே அலைன்ஸ் போயிடுச்சுன்னா 130. அந்த 29 அப்படியே இங்கே வந்துருச்சு, இவங்க 130. நான் நினைக்கிறேன்னா யாரோ ஒருத்தர் 130, ஐ மீன் ஒரு கூட்டணி 130, ஒரு கூட்டணி 100, இதான் நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறதுனால அது வந்து டிஎம்கே ஓட்டை டிவிகே ஸ்பாயில் பண்ணுறதுனால அது வந்து ஏடிஎம்கேக்கு ஃபேவராக இருக்கலாம்ங்கிறது என்னுடைய அனுமானம். பார்க்கலாம் சார் என்ன ரிசல்ட்னு. ரிசல்ட்டுக்கு பிறகும் நம்ம சந்திப்போம். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி.